இந்த அரசாங்கம் விவசாயத்துக்காக வேண்டி தண்ணியை கொடுத்தது, மின்சாரத்தை கொடுத்தது, கடனை கொடுத்தது, நிலத்தை கொடுத்தது. ஆனா இந்த நாளையும் பெற்றவர்கள் உணவு எங்கேயுமே உற்பத்தி செய்யல. உணவு உற்பத்தி செஞ்சா அது லாபம் இல்லை. ஆகையினால அவர்கள் வாணிப பயிர்களுக்கு போகிறார்கள். தென்னை பயிர் பண்றாங்க, கரும்பு பயிர் பண்றாங்க, வாழை பயிர் பண்றாங்க, மஞ்சள் பயிர் பண்றாங்க. அப்ப உணவை உற்பத்தி பண்றவர்கள் எல்லாம் எந்த ஆதாரமும் இல்லாமல் நாள்தோறும் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கிறான். தண்ணீர் மேட்டூர்ல திறக்கல. 4 லட்சம் ஏக்கர்ல அங்க நடவு போகல. நெல்லுக்கு தேவைப்படுறதுல பச்சலூர் பக்கம் தண்ணி இருந்தா கம்பு விளையும், சோள விளையும், குதிரைவாளி விளையும், வரகு விளையும், கேழ்வரகு விளையும், எள்ளு விளையும், தட்டப்பயிர் விளையும், எல்லா விளையும். அவைகளை அரசாங்கம் கொள்முதல் செய்யல, மக்களுக்கு விநியோகிக்கல. மாறாக கோதுமை, நெல்லு 2 மட்டுமே கொள்முதல் செய்து 2 மட்டுமே ரேஷன் கடையில மலிவான விலைக்கு கொடுக்கிற காரணத்தினால இந்த கம்பு சோளத்தெல்லாம் வாங்குவார் இல்ல. அதனால தமிழ்நாட்டில் அது உற்பத்தியே நின்று போயிடுச்சு. விவசாயிகள் இடம்பெயர்கிறார்கள்.